Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and own car in Chennai at a doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்டு காரில் எப்படி நம்ம யூஸ்டு கார் எவல்யூஷன் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். என்னடா இது ஒரு பானட் ஓப்பன் பண்ணி நிற்கிதே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டோட வெஹிக்கிள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்டு கார் வெஹிக்கிளில் எப்படி நம்ம எவல்யூட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ஸோ என்னென்னலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அவங்க டீலர்கிட்ட வந்து நம்ம வெஹிக்கிளை எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ நம்ம அவங்ககிட்ட என்னென்னலாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2013 ரிட்ஸு VDI மாடல் சிங்கிள் ஓனர் யூஸ்டு வெஹிக்கிள். ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 69,000 ரன் ஆகிருக்கு. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட்ரு பாடிலாம் நீங்களே பார்க்கலாம், ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஸோ நான் ஆக்சுவலாக பார்த்தேன், ரொம்ப ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 50 to 60% இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டயர்ஸுமே அப்படி தான் இருக்குது. ஸோ மோரோவர் பின்னாடியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேஜராக எதுவும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே அவுட் சைடு பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இன்டீரியரும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்டீரியரும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் மியூசிக் காரை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, உள்ளுக்குள்ளே இன்ஜின் ப்ளஸ் இன்டீரியர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து வெஹிக்கிளோடைய கண்டிஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். இது ஒரு சிங்கிள் ஓனர், கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் யூஸ் பண்ண வெஹிக்கிள். இது நீங்களே பாருங்கள், ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு சாரு. ஸோ இது ஒரு 2012 சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள், ரிட்ஸு VDI மாடல் டீசல் வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 69,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. எல்லாமே சர்வீஸ் ஹிஸ்ட்ரி தான் இந்த வெஹிக்கிளில். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ ரிட்ஸு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் ஷிஃப்ட்டில் இருக்க அதே இன்ஜின் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா மேஜராக இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த அப்பர் ஆர்ம் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு அடிப்பட்டுறக்கூடாது. இந்த பேஸ்டிங் தெரியுதுங்களா உங்களுக்கு, இந்த பேஸ்டிங் வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அந்த பேஸ்டிங்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சேஸ் நம்பர் தெளிவாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது நான் சொல்கிறேன் வியூவர்ஸ். ஸோ யூஸ்டு கார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயங்கள், இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் ஸ்பில்லேஜ் எதுவுமே இல்லை, டீசெண்டாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் க்ளீனாக இருக்குது. பேட்ரி, கூலண்ட் ஆயில் எல்லாமே எதுவுமே பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயிலாம் எதுவுமே வந்து உங்களுக்கு வெளியே எதுவும் வரலை. ஸோ ஆல்மோஸ்ட் இன்ஜின்லேயுமே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. இது ஒரு 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜினு. ஸோ இப்போ நான் வெஹிக்கிள் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பார்க்குங்க. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெஹிக்கிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் நாய்ஸ் இங்கே கேட்கலாம். அதே மாதிரி டிப்ஸ்டிக்கில் நான் எடுக்கிறேன். எந்த ஒரு ஆயில் ஸ்பில்லேஜோ எந்த ஒரு உங்களுக்கு ஸ்மோக்கோ எதுவுமே இல்லை. வெஹிக்கிள் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக டீசல் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆயிலோ ஸ்மோக்கோ இதுலேருந்து வராமல் இருக்கணும். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெல் மெயின்டைன்டு இன்ஜின், சிங்கிள் ஓனர் இருக்கிறதால உங்களுக்கு இன்ஜின் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எந்த ஒரு உங்களுக்கு ஸ்மோக் எதுவுமே வரல பாருங்கள். வண்டி வந்து அப்படியே ஐடலாக இருக்கும்போது எந்த ஒரு ஸ்மோக் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் நல்லா க்ளீனாகவே தான் இருக்குது. ஓகே, இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது டீசல் இன்ஜினில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்பில்லேஜ் வெளியே இருக்கக்கூடாது, ஆயில் லீக்ஸ் இருக்கக்கூடாது. வண்டி வந்து சிங்கிள் கிராங்க், மேக்ஸிமம் டீசல் இன்ஜின் கொஞ்சம் பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிராங்க் ஆகி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பார்க்க வேண்டியது மெயினாக இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள். இது இந்த அப்பர் ஆர்ம், லோயர் ஆர்ம். ஸோ மோரோவர் இங்கே எங்கேயும் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டோர் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த பீடிங் எல்லாமே நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோபோ பஞ்ச் அப்படியே தான் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் நான் செக் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். டயர் வந்து 70% இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக வேலைகள் இல்லை, எடுத்து ஜென்ரலாக ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நல்ல வெல் மெயின்டைன்டு இன்டீரியரு. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு டயர் சொல்லிட்டேன்.
இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கல் வியூஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு 3 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு நல்ல இன்ஜின், ஜெர்மன் இன்ஜின், உங்களுக்கு வந்து சுசுகி இன்ஜின் நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மன் இன்ஜின் கிடையாது, இது ஒரு ஜாப்பனீஸ் இன்ஜின். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 lakh கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நல்லாவே ட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஒரு 3 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசல் வெஹிக்கல் வேணும்னா நீங்கள் இப்படி போகலாம். ஸோ போகும்போது நான் சொன்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் நீங்கள் அப்படியே பார்த்தாலே தெரியும், நல்ல க்ளீனாக மெயின்டைன் ஆகிருக்கு. கூலண்ட் ஆயில் எதுவும் வெளியே வரலை, ஆயில் லீக்கேஜஸ் எதுவுமே கிடையாது. ஆயில் நம்ம டிப்ஸ்டிக் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்மோக்கோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்பில்லட் எதுவுமே வெளியே வரலை. ஸோ நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து எந்த ஒரு சைலன்சரில் பிளாக் ஸ்மோக் ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. டயர் கண்டிஷன் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது நமக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி எதுவுமே வெஹிக்கிளில் கிடையாது. நம்ம மேனுவலாக செக் பண்ணும்போதும் பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரதில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிறிஸ்பாக நான் இந்த ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ், அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி திரும்பியும் சொல்கிறேன். டயர் கண்டிஷன், சஸ்பென்ஷன், ட்ரை ஷாஃப்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஆயில் எதுவும் வராமல் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் பாக்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்குது, ஆவரேஜாக இருக்குன்னா ஒரு நல்ல மெக்கானிக் மெயினாக கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தாராளமாக ரிட்ஸ் வந்து 2012 மாடல் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் டீசல் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது இந்த யூஸ்டு கார் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி. திஸ் இஸ் மதன் விவர்ஸ். டேக் கேர்.